ஆயக்கலைகள் 64 அதில் ஒரு முக்கிய கலையான ஜோதிட கலையின் மூலமாக என்னுடன் இணைந்துள்ள அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம்ங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு புதுசாக அப்படி என்ன இருக்க போகுது, எப்பவும் போல வாழ்க்கை கீழேயே தான் போகுது அப்படின்னு கதரும் நேயர்களுக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருக்குதுங்க. அந்த செய்தியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகை காக்கும் முருகப்பெருமானுடைய பாதம் தொட்டு வணங்கி வீடியோக்குள்ளே போகலாங்களா? என்னுடன் சேர்ந்து நீங்களும் இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உங்களால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்கள். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. பழனி ஆண்டவா, செந்தூர் வேலவா, சீரும் போர் தளபதியே, சேவல் கொடி ராஜாவே, நீதான் ஐயா இந்த அப்பாவி மக்களை கஷ்டங்களிலிருந்து காப்பாற்றி காலம் முழுக்க கூடவே இருக்கணும். இவங்களுக்காக நான் தினமும் உங்ககிட்ட வேண்டிக்கிறேன். இவங்களுக்கு ஒன்றுனா நீதான் ஐயா பொறுப்பு. அப்படியே நான் சொல்லும் ஜோதிடமும் பழிக்க நீதான் ஐயா அருள் புரியணும். தினமும் உங்களுக்கு கிரகநிலை மாற்றத்தால் வரக்கூடிய சுப பலன்களை அறிய கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அப்புறம் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும், அதையும் கொடுத்து வைங்க. ஒவ்வொரு பதிவும் உங்களைய வெற்றியடைய வைக்க வேண்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் தாங்க போட்டுட்ருக்கோம். துலாம் ராசிக்காரங்களே, உங்களை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான் மற்றும் சுக்கிர பகவான் இந்த 4 கிரகங்களும் கூட்டணியில் இருக்காங்க. பஞ்சமஸ்தானத்தில் சனி பகவான் மற்றும் ராகு பகவான் கூட்டணியில் இருக்காங்க. பாக்கியஸ்தானத்தில் குரு பகவானும் லாபஸ்தானத்தில் கேது பகவானும் இருக்காருங்க. இப்படி கிரக நிலைகள் இருக்குது. துலாம் ராசி நேயர்கள் கடந்த 2025 மிக மோசமான ஒரு நரக வாழ்க்கையில் வாழ்ந்தவங்க தான் நீங்கள். இந்த 2026ஆம் ஆண்டு எந்த மாதிரி இருக்க போகுது, எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வரப்போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க, சுக்கிர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க, எல்லா இடங்கள்லையும் நேர்மையையும் உண்மையை மட்டுமே நம்பக்கூடியவங்க, உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான், வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க. உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிகிட்டு போகிறார் அப்படின்னா நீங்கள் கூட்டிகிட்டு போகிற ஒரு பக்கமெல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க. எந்த தரப்பில் நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க. உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்றைக்குமே கை கொடுப்பீங்க. உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க. இதனால தான் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாகவே ஏற்பட்டுருக்கு. தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க. இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே துலாம் ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராக இருக்காங்க, இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்காங்க. ஆனால் சாப்பாட்டுக்கு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும். கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது. ஏதோ தட்டு தடுமாறி எந்திரிச்சு நிற்கிறப்ப உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க. உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க. அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் அவங்க உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு மீண்டும் அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் நீங்கள். வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் துலாம் ராசி. கடந்த 2024 2025 காலகட்டங்களில் தங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நல்லது நடக்க போது நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான். புதுசாக ஒரு சில பிரச்சனைகளும் கஷ்டங்களும் தானாகவே உங்களை தேடி வந்திருக்கும். துலாம் ராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது, எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடயே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கப்புறம் வாழ்க்கையில் வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் தினமுமே முயற்சி பண்ணிகிட்ருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்றைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள். ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ கஷ்டம் வருது, என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்பத்தையோ கொடுத்தது கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான நபர்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும், அது கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும். இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கிற நிலைமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழலில் உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குது. இது நாள் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முதலாவதாக உங்களுக்கு இந்த ஜனவரி 20ஆம் தேதிக்கு பிறகு வீரபத்ர ராஜயோகம் கிடைக்க போகுது. அது என்ன சாமி வீரபத்ர ராஜயோகம் அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா புதன் பகவானும் சுக்கிர பகவானுடைய சேர்க்கை பார்த்திங்கன்னா ஒரு 50 நாட்களுக்கு இருக்குதுங்க. இந்த 50 நாட்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பாராத சம்பவங்கள் பார்த்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நல்லதாக நடக்க போகுது, கெட்டதாக கிடையாதுங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பணவரவாக இருக்கட்டும், நீங்கள்
கொடுத்த பணம் வந்து இத்தனை நாட்டில் திருப்பி வராமல் இருந்திருக்கும், திடீர்னு அது கிடைக்கும். அதுக்கப்புறம் ஒரு ஜாப் ட்ரை பண்ணிட்டுருப்பீங்க, அந்த ஜாப்புக்கு வந்து நீங்கள் இன்டர்வியூ வரைக்குமே போயிருப்பீங்க, நீங்கள் ஆனால் வந்து அதில் செலக்ட் ஆக மாட்டீங்கன்னு நினச்சிட்ருப்பீங்க. ஆனால் டக்குன்னு நீங்கள் செலக்ட் ஆகிடுவீங்க. இந்த மாதிரி நீங்கள் எதிர்பாராத ஒரு நல்ல அற்புதமான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த வீரபத்ர ராஜயோக காலகட்டங்களில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சி, சூரிய பயிற்சி, ராகுகேது பயிற்சி என கிட்டத்தட்ட ஒரு 5 பயிற்சி பலன்கள் வந்து இந்த 2026 முழுமையாக உங்களுக்கு இதனுடைய பலன்கள் ஒட்டுமொத்தமாக கிடைக்க போகிறதுனால இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது. முதலாவதாக உங்களுக்கு சனியுடைய வக்ர நிவர்த்தி. அது என்ன சாமி சனியுடைய வக்ர நிவர்த்தி அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதாவது பார்த்திங்கன்னா சனி பகவான் பார்த்திங்கன்னா கும்பராசி வீட்டிலேருந்து போன வருஷம் மீன ராசிக்கு போயிட்டாருங்க. இன்னும் மீன ராசியில் தான் இருக்கார். அங்கேருந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்திங்கன்னா இத்தனை நாட்டில் உங்களுக்கு மைனஸாக செயல்பட்டு கொண்டிருந்தவர் இப்போ வக்ர நிவர்த்தி அடைஞ்சு ப்ளஸ்ஸாக மட்டுமே செலவிட போகிறார். இதன் மூலமாக சனி பகவான் மூலமாக கடந்த காலகட்டங்கள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் திரும்ப பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு குருவுடைய வக்ர நிவர்த்தி உங்களுடைய ராசியில் 8ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை வந்து குரு பகவான் வந்து பார்க்குறாருங்க. லக்னஸ்தானத்தை பார்க்குறதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு வரக்கூடிய நாட்கள்லேருந்து முழுமையாக கிடைக்க போகுது. இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு தொடக்கம் அப்படிங்கிறது இந்த 2026 காலகட்டத்தில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. ஏன்னா எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பொருளாதார நிலை மட்டும்தான் மிகப்பெரிய பிரச்சனையும் சிக்கலையும் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அதான் பெருசாக பார்க்கப்பட்டு இருந்திருக்கும். இந்த 2026 உங்களுக்கு பொருளாதார ரீதியாக ஒரு அசுர வளர்ச்சி அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் ஏற்பட போகுதுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா சுக்கிர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சுக்கிரன ராசிக்கு அதிபதியாக கொண்டது நீங்களும் ரிஷபராசினியர்கள் மட்டும்தான். ஏன்னா அந்த 2 ராசிகளும் பார்த்திங்கன்னா ஒட்டுமொத்த சுக்கிர பயிற்சி பலன்கள் வந்து முழுமையாக கிடைக்க போகுது. ஏன்னா சுக்கிர பகவான் பார்த்திங்கன்னா ரிஷபராசி வீட்டிலேருந்து மிதுன ராசி வீட்டுக்கு சஞ்சாரம் பண்ணுறாருங்க. இதன் மூலமாக உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா இந்த 2 ராசிக்காரங்களுக்கும் அதிகமாக காணப்படுது. அடுத்ததாக ராகுகேது பயிற்சி நினச்சாவே பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு நெகட்டிவான தாட்லேயே சொல்கிறாங்க. ஏன்னா ராகுகேது பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப நாட்களாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் வரக்கூடிய நாட்கள்லேருந்து ராகுகேது பயிற்சி காலகட்டங்களில் முழுவதுமாகவே ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. என்ன நோயினே தெரியாது, ஹாஸ்பிட்டல் போவீங்க, 2000-3000 செலவாயிட்டு இருந்திருக்கும். குழந்தைகளுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, அதுக்கப்புறம் வந்து பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது, இந்த மாதிரி உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரக்கூடிய நாட்கள் நீங்கள் கவலைப்பட தேவை கிடையாதுங்க. அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது. ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு 10,000 சம்பளத்துக்கோ 15,000 சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ஐடி ஜாபோ ப்ரைவேட் ஜாபோ ஒரு அரசாங்க வேலைக்குலாம் 4-5 வருஷமாக ட்ரை பண்ணுவீங்க. ஆனால் நிறையா அட்டன் போயிருப்பீங்க, ஆனால் ஜாப் கிடச்சிருக்காது. ஆனால் இந்த 2026 கண்டிப்பாக நீங்கள் அரசு வேலைக்கு போகக்கூடிய வாய்ப்புகள் 100% அதிகமாகவே இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது எல்லா கிரகங்களுடைய பார்வையும் உங்கள் மீது இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு அரசாங்க வேலை அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்க போகுதுங்க. நீங்கள் ஒரு ஐடி ஜாப்புக்கு ட்ரை பண்ணாலும் சரி, ஒரு ப்ரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகுதுங்க. சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது. இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும். தொழிலில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள், புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும். ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும், உடல் ஆரோக்கியம் மேம்படும், சங்கடங்கள் நீங்கும். மறைமுகமாக உங்கள் தொழில் வாழ்க்கையிலும் சரி, இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் வந்து தொல்லை கொடுத்துருப்பாங்க. இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது. கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க. உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சுருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது. உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடயோ நிறைய நபர்கள் வந்து நிறைய சலுகைகள் எல்லாமே கிடச்சி நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு போயிருப்பாங்க. ஆனால் நீ வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு, பதவி உயர்வு, உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. இனி உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கும். அந்தஸ்தில் நீங்கள் எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போகிறீங்க. இனி நினச்சது எல்லாமே நடக்கும். தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும். லாபம் அதிகமாக கிடைக்கும். முன்னேற்றம் உண்டாகும். வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும். செல்வாக்கு அந்தஸ்து உயரும். வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும். தெய்வ சிந்தனை அதிகமாகும். பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும். உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும். புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும். முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை தரும். கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஒரு பிரச்சனையாகவே பார்க்கப்பட்டு இருந்திருக்கும். அடிச்சு பிடிச்சி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போவீங்க. அதாவது பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா திருமண தடை அப்படிங்கிறது ஏற்பட்டு இருந்திருக்கும். ஆனால் இந்த 2026 நிச்சயமாக திருமண வாழ்க்கைக்குள்ளே விரைவில் நீங்கள் அடியெடுத்து வைக்க போகிறீங்க. வாழ்க்கை துணையை இழந்த நபர்கள் வந்து அடுத்து வந்து செகண்ட் மேரேஜ் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க. கண்டிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழல் வச்சு பார்க்கும்போது
ஒரு சிங்கிள் பேரண்ட்டால் இந்த சொசைட்டியில் சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும். இந்த 2026 சரி 2025 சரி காதலில் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. ஓகேங்களா? இப்போ வரைக்கும் 2024லேயும். ஆனால் இப்போது உங்களுடைய காதலை 2026 உங்களுடைய காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயமாக கைகூடும். இது 2026 காதலுக்கு உகந்த ஆண்டாகவே துலாம் ராசிக்காரங்களுக்கு பார்க்கப்படுதுங்க. இனி வரக்கூடிய நாட்களில் இந்த கடினமான காரியத்தையுமே சுலபமாக செஞ்சு முடிச்சிருவீங்க. எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்திருப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலருக்கு படிவதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்க போகுது. துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்க போகுது. சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுது. இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் உங்களுக்கு ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது. நீங்கள் போய் ஒரு துலாம் ராசிக்காரங்களை பார்த்து கேட்டிங்க அப்படின்னா எனக்கு 3 லட்சம் இருக்குதுங்க, 5 லட்சம் இருக்குதுங்க, 10 லட்சம் இருக்குதுங்க, 30 லட்சம் இருக்குதுங்க. பிஸ்னஸ் லாஸ்ன்னு சொல்லுவாங்க. கடந்த காலகட்டங்களில் பொருளாதார ரீதியாக மிகவும் சிரமப்பட்டவங்க தான் நீங்கள். இந்த 2026 உச்சத்திற்கு போகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அனைத்து விதமான சாதகங்களும் உங்களுக்கு அருமையாகவே உள்ளது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்களுடைய குடும்ப உறவுகள், சொந்தக்காரங்க, நண்பர்கள் இவங்களே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது. முடிஞ்ச அளவுக்கு தவறான உறவுகள் என்று தெரிந்தால் உடனடியாக அவர்களை விட்டு விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது. இனி உங்களுடைய வளர்ச்சியை கண்டு உங்கள் மீதும் யாராவது பொறாமைப்பட ஆரம்பித்தால் உங்களை எதிர்த்தவங்களுக்கு இனி அழிவு காலம் மட்டுமே இந்த 2026 நிகழப்போகுதுங்க. தெய்வ அனுகூலமும் அதிர்ஷ்டமும் வழிநடத்தும் காலகட்டம். சகாயஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் ராசி அதிபதி சுக்கிரனுக்கு குரு மற்றும் சனியின் பார்வை உள்ளது. புகழ் அந்தஸ்து ஆளுமை அதிகரிக்கும். இனம் புரியாத கவலைகள் குறையும். ராசிக்கு குரு பார்வை இருப்பதால் எதிர்நீச்சல் போட்டு இழந்ததை மீட்டெடுப்பீங்க. நண்பர்கள் சகோதரர்களால் கூட்டு தொழிலில் லாபம் அதிகரிக்கும். சிலருக்கு சுப தேவைக்காக கடன் வாங்கும் சூழல் உண்டாகும். சொத்து வாங்கும் முயற்சிகள் உங்களுக்கு சாதகமாக அமையும். தம்பதிகளுக்குள்ள நல்ல புரிதல் உண்டாகும். திருமண வாய்ப்புகள் தேடி வரும். ஓயாத உழைப்பால் அசதி மன உளைச்சல் ஏற்படும். விரும்பிய வேலையில் சேர சிபாரிசுக்கு அலைய நேரிடும். ஆரோக்கியம் சிறக்கும். கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுவதில் கவனம் செலுத்துவீங்க. சங்கடங்கள் எந்த ரூபத்தில் வந்தாலும் மாற்றும் வல்லமை இறை பக்திக்கு உண்டு என்பதால் சரபேஸ்வரை வழிபாடு செய்வது நலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். தைரிய வீரியஸ்தானமும் பாக்கியஸ்தானமும் மிக வலுவாக இருப்பதால் எதிலும் தன்னம்பிக்கை ஈடுபடுவீங்க. புதிய தொடர்புகள் மூலம் மகிழ்ச்சி உண்டாகும். முக்கிய நபர்களின் அறிமுகம் நட்பும் கிடைக்க பெறுவீங்க. எதிர்பார்த்தபடி எல்லாம் நடந்தாலும் மற்றவர்கள் தவறாக புரிந்து கொள்ள நேரலாம். தொழில் வியாபாரத்தில் வேகம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தபடி பொருட்களை அனுப்புவதில் இருந்த தாமதம் நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திடீர் பயணத்தை சந்திக்க நேரலாம். எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்வது நன்மையை தரும். நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் ஆதரவாக இருப்பாங்க. பெண்களுக்கு மனதில் தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும். கலைத்துறையினர்களுக்கு வீண் அலைச்சல்கள் மனதில் தோன்றும். அரசியல் துறையினருக்கு காரியங்களில் தடை ஏற்படலாம். மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் திடீர் தடை தாமதம் ஏற்படலாம். துலாம் ராசிக்காரங்களுக்கு மிதமான பலன்கள் கிடைக்கும். சில இடங்களில் வேலை அழுத்தமாக இருக்கும். சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக பதவி உயர்வு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் சற்று தாமதமாக நடக்கும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் அதிகரித்து பணவரவு முன்னேற்றமாக மூலதனத்தை அதிகரிக்க உங்களுக்கு இதுவே தகுந்த நேரமாக இருக்குங்க. குடும்பத்திலிருந்து வந்த மன முரண்பாடுகள் விலகும். பிள்ளைகளால் செலவுகள் வரலாம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்தில் சாதகமான சூழல் இருக்கும். பதவியேற்றம் சம்பள அதிகரிப்பு வாய்ப்புகள் தாமதமாகலாம். வியாபாரத்தில் சுமாரான விற்பனை நடக்கும். மறைமுக எதிர்ப்புகளை கண்டறியும் காலகட்டம். குடும்பத்தில் மனக்குழப்பங்கள் தீர்ந்து குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். பிள்ளைகளால் மன அமைதி மன நிம்மதி ஏற்படும். பெரியோர்களின் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்திற்காக பண சேமிப்பில் கவனம் செலுத்தலாம். கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் ஒரு நிலையான இடத்தை பிடிப்பீங்க. புதிய முதலீடுகளை மிக எச்சரிக்கையாக இறங்க வேண்டும். சந்திரனுடைய இடப்பெயர்ச்சி உயர்வு தாழ்வு கலந்த பலன்களை கொண்டு வரும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் இருப்பதால் வியாபாரத்தில் இருந்த சிக்கல்களை தீர்ப்பீங்க. மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் சித்திரை நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் செல்வம் செல்வாக்கு பெயர் புகழ் உயரக்கூடிய காலம் என்றாலும் நிறைய செலவு செய்ய நேரிடும். வெளியூர் வெளிநாடுகளுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்வீங்க. உடன் இருப்பவர்களால் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடும் என்பதால் எதிலும் கவனம் தேவை. முதலீட்டினை எடுக்கும் பொருட்டு நீங்கள் கொஞ்சம்
முதலீட்டுக்காக அலைய வேண்டியிருக்கும். வருமானம் போதிய அளவு இருக்கும் என்றாலும் வேலையாட்கள் சரியான நேரத்திற்கு வேலைக்கு கிடைக்க மாட்டாங்க. அதனால் கொஞ்சம் உங்களுக்கு அலைச்சல் டென்ஷன்ஸ்லாம் இருக்கும். அடுத்ததாக சுவாதி நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. தொழில் ரீதியாக போட்டிகள் ஏற்பட்டாலும் புதிய வாய்ப்புகளுக்கு பஞ்சம் இருக்காது. வரவேண்டிய பண பாக்கிகள் மட்டும் இழுபறி நிலையிலேயே இருந்து வரும். இடைவிடாத உழைப்பால் உடல்நிலையில் சோர்வு உண்டாகும். தேவையற்ற பயணங்களால் அலைச்சல்கள் ஏற்படக்கூடும் என்பதால் முடிந்தவரை தவிர்த்து விடுவது நல்லது. மாணவ மாணவியர் விளையாட்டுப் போட்டிகளில் பல பரிசுகளை தட்டிச் செல்வாங்க. அடுத்ததாக விசாக நட்சத்திரம் உங்களை பொறுத்த வரைக்கும் கல்வி பயில்பவர்கள் சற்று கூடுதல் கவனம் செலுத்தி படித்தால் எதிர்பார்க்கும் மதிப்பெண்களை பெற முடியும். கல்விக்காக நீங்கள் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் சில தடைகளுக்கு பின் கிடைக்கப்பெறும். நல்ல நண்பர்களின் உதவிகள் தக்க சமயத்தில் அமையும். உடல் ஆரோக்கியத்தில் சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படும். பண வரவுகளில் தடைகள் நிலவுவதால் குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்வதில் சில சங்கடங்களை எதிர்கொள்ள நேரிடும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம்னு பார்த்தோம்னா லக்ஷ்மி ஸ்தோத்திரம் படித்து வர, மகாலட்சுமியை வணங்கி வர செல்வம் சேரும், செல்வாக்கு உயரும். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.